எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசுவின் இரண்டாவது அமர்வு இது. இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கிற அதிமுக அரசு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. பல்வேறு கடுமையான விமர்சனங்கள் இந்த ஆட்சி மீது பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முடிந்த முதலாண்டு முடியுமா 4 ஆண்டுகள், அதிமுக அரசு சாதனைகள், சவால்கள், சறுக்கல்கள் என்ற தலைப்பில் இரண்டாவது அமர்வில் விரிவாக பேச இருக்கிறோம். அதிமுக அம்மானிலிருந்து ஆவடிக்குமார் தொடர்கிறார், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாராயணனும் தொடர்கிறார், பத்திரிகையாளர் மணியும் தொடர்கிறார், திமுகவிலிருந்து திரு கண்ணதாசன் இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார். கண்ணதாசன் வணக்கம். திரு ஆவடிக்குமார், எந்த விதமான கொண்டாட்டமுமே இல்லையே, ஓராண்டு முடிஞ்சிருச்சு, எப்படி எடுத்துக்கிறது? எந்த விதமான சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள், பத்திரிகையில் விளம்பரங்கள் எதையுமே பார்க்க முடியலையே. இல்லை, இந்த ஓராண்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து 2ஆம் முறை ஆட்சியை பெற்றது என்ற மகிழ்ச்சி இருந்தாலும், இந்த ஓராண்டில் நடைபெற்ற சம்பவங்கள், குறிப்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அகால மரணம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய சோதனையை சந்தித்த ஆண்டாக இந்த ஓராண்டு கழிந்திருக்கிறது. அதனால் இது கொண்டாடுவதற்குரிய ஆண்டாக நாங்கள் கருதாமல், எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு பயிற்சியை, பக்குவத்தை உருவாக்கிய ஆண்டாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் கட்சி விழா நடத்தாமல் இருக்கலாம், நீங்கள் துக்கம் அனுசரிக்கலாம், அந்த கொண்டாட்ட மணலிலேருந்து நீங்கள் விலகி இருக்கலாம், அதை புரிஞ்சுக்க முடியுது. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நிர்வாக ரீதியாக மக்களுக்கு என்ன செய்தீர்கள்ங்கிறதான எதிர்கட்சியோட கேள்வி. நீங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான கால அவகாசத்தை மக்கள் வரிப்பணத்துல மக்கள்கிட்ட இருந்து ஊதியம் வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு பயிற்சி எடுக்கிறதுக்கெல்லாமா மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும்? நிச்சயமா நான் பயிற்சின்னு சொல்ல வந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த தேர்தலில் தந்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளுக்கு பிறகு அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை ஏற்ற அவர் செயல்பட முடியாத நிலையில் இன்றைக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் இருந்தால் எதை செய்வாரோ அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மட்டுமல்லாமல் அதை செய்கின்ற முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம். அதை தான் நான் பயிற்சின்னு சொன்னேன். ரெண்டாவது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்று ஏறத்தாழ 97 நாள் கடந்திருக்கிறது. இந்த 97 நாட்களில் இதுவரை எந்த அரசாங்கமும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு திறம்பட செய்ததில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டுதலில் எதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோமோ சாதனைகள் பேசல. இல்ல, 100 நாள் சாதனைகள்னு எடப்பாடி பதவியேற்ற நாள்ல இருந்து 100 நாள் சாதனைகள் நம்ம பேசல, ஓராண்டு சாதனை பேசுறோம். போன வருஷம் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு பொறுப்புல இருந்து வந்ததுல இருந்து இந்த ஓராண்டு வரைக்கும் நம்ம பேசுறோம். ஓராண்டில் நிச்சயமாக விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்தப்பட்டிருக்கிறது, மின்சார பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டின் அத்தியாவசிய பிரச்சனை இந்த ஓராண்டில் இதுவரை தமிழ்நாடு சந்திக்காத ஒரு 140 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டும் அந்த வறட்சியினுடைய பாதிப்பு மக்களை பாதிக்காத அளவுக்கு இன்றைக்கு நிர்வாகம் செம்மையுற செயல்பட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சராசரி மனிதர்களாக வாழ முடிந்திருக்கிறது. இதுவரையில் ஒரு எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கம் சிறப்பாக செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தொடர வைத்திருக்கிறது. சரி திரு நாராயணன், விலைவாசி குறைஞ்சிருக்கு, மக்கள் பிரச்சனை எல்லாம் கவனமா எடுத்திருக்கிறாங்க, மின்சார பிரச்சனையை சரி பண்ணியிருக்கிறாங்க, வறட்சி இருந்தாலும் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க சாதனை விளக்க பட்டியெல்லாம் கேட்குறீங்க, மத்திய அமைச்சர்கள் மாதிரி தமிழக அமைச்சர்களும் கொடுக்கணும்னு, அதான் இவ்வளவு பண்ணியிருக்காங்களே. இல்லை, என்னை பொறுத்தவரையில் கடந்த ஓராண்டில் உறுதியாக இந்த அரசு எந்த விதமான ஒரு சாதனையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக நிர்வாகம் என்பது அந்த அளவிற்கு சரியாக இல்லை என்பதாகத்தான் நான் கொள்கிறேன். இல்லை, செய்யலையா செய்ய விடலையா? செய்ய விடலைன்னா யார் செய்ய விடலைன்றது அது ஒரு டிஸ்கஷன் தான். செய்ய விடலைன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க கட்சியிலேயே கூட பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய பொதுச் செயலாளர் வந்து உடல்நலம் இல்லாதிருந்தார், அப்புறமா மறைந்து போனார். அதனால் அதில் ஒரு பிரச்சனை. அதன் பிறகு ஒரு முதல்வர் வந்தார், ஆனால் கட்சிக்குள்ளே ஏற்பட்ட கோளாறுனால அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். அதனால் செய்ய விடலைன்னா அவங்க தான் செய்ய விடலை. அதன் பிறகு ஒரு துணை பொதுச் செயலாளர்னு, ஏன்னா ஆட்சி கட்சி எல்லாம் ஓரளவுக்கு அப்படி தான் அவங்க ஒரு கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனால் அந்த துணை பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் தேர்தலில் நாம் பார்த்துருக்குறோம். அதனால் அவரும் சிறைக்கு சென்றிருக்கிறார் குற்றச்சாட்டின் அடிப்படையில். அதனால் செய்ய விடலைன்னா அவங்க தான் அதை செஞ்சுக்க விடலை. அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கோளாறின் காரணமாக
செய்ய விடவில்லை. நீங்க சொன்ன விஷயம் சரிதான், செய்ய விடலைன்னு தான் நானும் நினைக்கிறேன். சரி, அப்படித்தான் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இல்லை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். யதார்த்தமா உள்நோக்கம் இருந்து யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த அரசாங்கம் கடந்த ஒரு வருடங்கள்ல ஏதாவது செய்திருக்கிறதா என்றால், சட்டம் ஒழுங்குன்னு சொன்னார், எனக்கு அதுல ஏற்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் இங்க வந்து கொள்ளை அதிகமாக இருக்கிறதா, அதுதான் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கதானா, அதுக்கு எனக்கு அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இத்தனை வருடங்கள் இல்லாமல் கடந்த இந்த ஒரு 6-7 மாதங்களாக பல பிரச்சனைகள், அது வந்து ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இல்லை நெடுவாசல் ஆகட்டும், அதே போல் இப்போது நடக்கக்கூடிய இந்த மது கடைகள் ஆகட்டும், இதிலெல்லாம் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கதாக, மாநில அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது நிர்வாக திறன் இல்லாத காரணத்தினால தான் மக்கள் வீதிக்கு வருகிறார்கள். அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதில் அரசு கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் ஆளுமை இல்லை என்பதுதான் உண்மையாக நான் கருதுகிறேன். அது சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த 4 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இருந்தா இருக்க நான் அப்படி சொல்லு, அடுத்த 4 வருடங்கள் இருந்தான்ற வார்த்தையை விட்டா அது மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம். இருக்க விட்டான்னா திருப்பி எனக்கு தெரியல, அவங்க கட்சியில வேற எதனா பிரச்சனை நீங்க எதனா எதிர்பார்க்கறீங்களா? சரி, எனக்கு தெரியல. திரு கண்ணதாசன், எவ்வளவு பிரச்சனை ஆவடிக்குமார் சொல்லியிருக்கிறார், கட்சிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, முக்கியமான தலைவரை அவங்க இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஒரு ஓராண்டு இழுத்து பிடிச்சி பல்வேறு அழுத்தங்களுக்கு மேலாக அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக வாழ்த்துறதானே சரியா இருக்க முடியும். நீங்க வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்களே, எப்படி எடுத்துக்கிறது? ஏன் உங்க கட்சி தரப்புல இருந்து அவ்வளவு விமர்சனங்கள்? உண்மையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் சொல்லியிருக்கிறார். 6 ஆண்டு 100 ஆண்டு பேசும் 6 ஆண்டு வேதனை என்று தான் இது சொல்லலாமே தவிர, இது ஓராண்டு நீங்க சுருக்கக்கூடாது. என்னுடைய நீட்சி அது. இப்போ சமீபத்தில் IPL ஃபைனல் நடந்து முடிச்சு, 1 ரன் வித்தியாசத்தில் புனே அணி தோற்றது போல 1% வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஆட்சி இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது பார்த்து நாம அது எப்படியெல்லாம் வாங்கினாங்கன்னு மரியாதை சேர்த்துல சுட்டி காட்டியிருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினகரன் கூட அம்மா வழியில் நாங்கள் நடக்கிறோம்னு சொன்னார். அது இந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம். அப்படிப்பட்ட முறைகேடுகளின் அடிப்படையில் 2016 தேர்தலை வென்றெடுத்தார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த கண்டெய்னர் பிடிப்பட்டதாகட்டும், கவர் பணம் போட்டு கொடுத்ததாகட்டும் என்று சேர்த்தலை சொல்லியிருப்பது போல இப்படி முறைகேடான முறையில் பெற்ற வெற்றியை தொடர்ச்சி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, இவர்கள் கடந்த 2013 ஒரு விஷன் 2023ன்னு சொல்கிறாங்க, நம்மையார் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, தமிழக மக்களுடைய அந்த வருவாய் என்பது 6 லட்சம் என்று ஆண்டு வருமானம் சொன்னாங்க. ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் 1.58 லட்சமாக தான் ஆண்டு வருமானம் இருக்கிறது. என்ன இருக்கணும், இப்போ நடப்பாண்டில் 3.58 லட்சமாக இருந்திருக்க வேண்டும். ஆக எதில் இவங்க தொய்வடைந்தார்கள் என்றால், இவங்க சட்டப்பேரவையில் ரொம்ப தெளிவாக பேசினா, உலக முதலீட்டாளர் மாநாட்டு முதலீடுகளை கவர்ந்தேன் 2.42 லட்சம் கோடின்னு பெஞ்சை தட்டிக்கிட்டாங்க. பிரச்சனை வந்து இந்த ஓராண்டு இல்லை, நீங்க 6 ஆண்டுல தொடர்ச்சி தான். இதுல பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சின்னு சொன்னாங்களே, திராவிட முன்னேற்ற காலத்தில் முதலிடத்து 18ஆம் இடத்துக்கு வந்துச்சு. இப்போ உண்மையிலே 2.42 லட்சம் கோடி முதலீடுகளை கவர்ந்துன்னு சொன்னாங்களே, ஆனால் 16,811 கோடி தானே வந்தது. ஆனால் சமீபத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல ஒரு முதலீடுகளை கவர்ந்திருக்கிறார். அது ஒன்று. இந்த அம்மையார் இப்பொழுது 2016ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற பிறகு சட்டப்பேரவையில் பேசும்பொழுது மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் TRB ராஜா அவர்கள் கருத்தை சொன்னார். சில நிறுவனங்கள் வந்து தொழிற்சாலைகள் வந்து இப்போ தமிழகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க சவால் விட்டு பேசினாங்க, ஒன்றாவது சொல்ல முடியுமான்னு. அப்பொழுது குறிப்பிட்டு சொன்னது இந்த கியா மோட்டார்ஸ் நிறுவனத்தை. அந்த கியா மோட்டார்ஸ் நிறுவனம் அப்பொழுது ஆளுங்கட்சியால் மிரட்டப்பட்டு போகாம இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, இல்ல அது தவிர்க்க நிறுவனம் சார்ந்த உட்பிரச்சனைனால அவங்க இல்ல நீங்க தெளிவா பாருங்க, அதனுடைய அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவை போக விடாமல் தடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 72 சிறு நிறுவனங்கள் இருந்திருக்கும், 10,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனா என்ன குற்றச்சாட்டு என்றால், அதிக தொகையில் கமிஷன் கேட்டார்கள் என்று சொல்றதுதான் அவங்க வெளியேறினதுக்கான காரணமா இருந்தது. ஏன் கங்கை கொண்டான் சிண்டல் நிறுவனம் என்னாச்சு, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அமெரிக்க நிறுவனம், அது அந்த நிறுவனமும் இந்த விட்டுட்டு போயிட்டாங்களே. இதெல்லாம் இந்த பாதிப்பு என்னாச்சுன்னா, தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சி 18வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது மட்டுமல்ல, 2016-2017 பட்ஜெட் கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு 468 கோடி ரூபாய் சட்டப்பேரவை நிதினு ஒதுக்குறாங்க. எதுக்கு? ஒவ்வொரு உறுப்பினரும் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணலான்னு.
அதுல இது வரைக்கும் செலவழிக்கப்பட்ட தொகை என்ன, அனுமதிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. அது இருக்கும் பொழுது இப்பொழுது பட்ஜெட்ல அறிவிப்புல அதே 460 கோடி அறிவிட்டது. ஆனால் நிலைமை என்ன என்றால் 3 லட்சம் அளவுக்கு கடன் இருக்கிறது. அதெல்லாம் மறைமுகமாக சேர்த்து மொத்தம் 5 கிடையாது. இதைத்தான் இவர்கள் சாதனையாக சொல்லிருக்காரு. தமிழகத்தை மிக கீழ்நிலைக்கு இந்த ஆட்சியை தள்ளி இருக்கிறது கடந்த 6 ஆண்டுகள். மணி, நம்ம பிஜேபி தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் விளக்கம் கேட்டிருக்கோம். மற்ற கட்சிகள் இருந்தும் ஆட்சி தொடர்பான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டு தான் வராங்க. இந்த கட்சிகளோட விமர்சனங்களை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சலாம். அதுல இருக்கக்கூடிய அரசியலுங்கிறதுல முன்ன பின்ன இருக்கும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த அம்மா மரணத்துக்கு பிறகு அடுத்த நாளோ அல்லது அன்றோ யாரும் ஐ திங்க் கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஆளக்கூடாது என்று நினைத்தோம் வாழக்கூடாது என்று நினைக்கவில்லைன்னு. ஸோ அந்த அம்மா இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்து சிஎம்மா இருந்திருப்பாங்கன்ற ஒரு நினைப்பு இருக்கக்கூடிய கட்டத்தில் திடீரென்று தான் அந்த டெவலப்மெண்ட்ஸ் 75 days இருந்து போச்சு. இந்த ஓராண்டில் அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று நீங்கள் பூத கண்ணாடியை வைத்து தான் தேடி பார்க்க வேண்டும். சொன்னது எதுவுமே நடக்கல. ஏன்னா கவர்மெண்ட்டே இல்லை. எஸ்பெஷலி அந்த 75 நாட்கள் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார். ஆவடிக்குமார் கொடுத்திருக்கலாம் இந்த ஜஸ்டிபிகேஷனுமே இல்லாம அவர் இந்த பட்டியல சொல்லியிருப்பாரு. விலைவாசி குறைஞ்சிருக்கு, மின்சார பிரச்சனை சரி பண்ணி இருக்கிறோம், எல்லாமே அவர் ஜஸ்டிபிகேஷன் இல்லாம இல்ல நீங்க தவறா புரிந்து கொள்கிறீர்கள். அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் டே டு டே கவர்னன்ஸ்ல யார் ஆட்சியில் இருந்தாலும் நடக்கும். அதை தாண்டி என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்க இப்படி கொஞ்சம் பாருங்க, நிர்வாகத்தை விட்டுருங்க, அரசியல் ரீதியா பேசுவோம். பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா இன்னைக்கு அவருடைய மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்திருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏனால் மாற்றாக இருந்திருக்க வேண்டிய கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றியிருக்கிறார். ஸ்டாலினால அந்த ஸ்டேட்டஸுக்கு இது இப்போதைக்கு மேலே எலிவேட் பண்ணி வர முடியல. தமிழ்நாட்டில் நடந்த நீங்கள் ஆட்சிகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் அஜெண்டாவை தமிழ்நாடு அரசியலுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். மற்றவர்கள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதை ஒட்டி நடக்கும். இன்று துரதிருஷ்டவசமாக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ரியாக்டிவ் பாலிட்டிஷியனாக இருக்கார், ஆக்டிவ் பாலிட்டிஷியனாக இல்லை. நீங்கள் அஜெண்டா செட் பண்ண முடியல உங்களால். ஆகவே இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆளும் கட்சி மட்டும் பலவீனமாக இல்லை, என்னை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியும் செயல்பட வேண்டிய விதத்தில் திமுக செயல்படவில்லை. இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மோடியோட நம்முடைய இவர்கள் இந்த அதிமுக அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் எடப்பாடி எல்லாம் போய் அடிக்கடி சந்திப்பதும், வெங்கைய நாயுடு தலைமைச் செயலகத்திலேயே உட்கார்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி டிஸ்கஷன் பண்ணது ஏக இந்தியாவில் எங்குமே நடக்காதது. ஒரு மாநில தலைமைச் செயலகம் என்பது அங்க சீஃப் மினிஸ்டர் தான் சீஃப். அவரோட ஆகிருதியை குறைப்பது போன்று நேரடியாக மத்திய சர்க்கார் இன்று தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் வெளிப்படையாக தலையிடுகிறது. வைஸ் சான்சலர் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாரு நாராயணன். ஏற்கனவே பல அமர்வுகள்ல மத்திய மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை தமிழகத்துக்கு வேணா அது புதுசா இருந்திருக்கலாம், அதாவது தவறுன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அவர் ஓரிரு மாநிலங்கள்ல வேணா போய் உட்கார்ந்து இருக்கலாம். எந்த மாநிலத்திலும் சுயமரியாதை உள்ள ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சியின் முதலமைச்சர், அவருடைய அறையில் அதன் பக்கத்துல அந்த கட்டிடத்தில் ஒரு மத்திய அமைச்சர் உட்கார்ந்து இது போன்று ரெவியூ பண்ணுவதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இந்த அரசியல் அளவுகோல்ங்கிறது நிர்வாகத்துக்கு பொருந்துமான்னு கேக்குறேன். ஒண்ணுமே நடக்கல இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இந்த அரசியல் ரீதியான அளவுகளை இங்க பொருத்த முடியுமா, கவர்னன்ஸ்க்கு பொருத்த முடியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நிர்வாக ரீதியாக ஆவடிக்குமார் சொன்னது மாதிரி சில விஷயங்கள் அவர் பட்டியலிட்டார். அவையெல்லாம் எல்லா ஆட்சியிலும் நடக்கும், கூட குறைய நடக்கும். பெரிய அளவில் என்ன நடந்திருக்கு? இப்ப வைஸ் சான்சலர்ஸ் இன்டர்வியூ கவர்னர் பண்ண போறாருன்றாங்க. யாரை நியமிக்கிறதுன்றத கவர்னர் பண்ணுவார். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா இந்த நிலைமை ஏன் வருது? ஒரு வைஸ் சான்சலர் நியமனத்திற்கு இன்னைக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு வைஸ் சான்சலர் போஸ்டிங்கிறான். அந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அந்த லெவலுக்கு கரப்ஷன் ஃப்ரீ ஃபார் ஆலும் போச்சு, வெள்ளமாய் ஓடியது. இப்ப மத்திய சர்க்கார் நேரடியாக தலையிடுகிறது என்றால் அதற்கு வழிவிட்டது யார்? தலைமைச் செயலகத்தில் ஒரு மத்திய அமைச்சர் உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை அங்க பண்ணக்கூடாது, வெளியில பண்ணணும், வெளியில வேற இடத்துல நடக்கும் அது. ஏனெனில் அங்கு நீங்க பண்ணுவது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சர்க்காரின் கௌரவத்தை குறைப்பது என்று. ஏக இந்தியாவிலும் இருக்கக்கூடிய நடைமுறை என்பது ஓரிரு இடங்களில் நாராயணன் சொன்னது போல அந்த தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கலாம், மற்றபடி எல்லாம் வெளியில தான் நடக்குது. இன்னைக்கு மத்திய அரசின் கைப்பாவையாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதாவது மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்றதுல இது இந்த ஓராண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு எது தேவையோ, இந்த நிர்வாகத்திற்கு எது சாத்தியமோ, இன்றைய அரசியல் சூழலில் அதை செய்திருக்கிறோம்.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஸ்மால் சிட்டி என்ற பெயரில் இன்றைக்கு ஏதாவது திட்டங்கள் அறிவித்து மத்திய அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கா? இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் அது செயல்படுத்தியிருக்கு. அந்த செயல்படுத்துகின்ற பொழுது அதற்கு தேவையான அவர்களுக்கு தேவையான அந்த ஒத்துழைப்பை தர வேண்டியது மாநில. அப்போதான் நம்ம சென்னை மாநகரத்தை டெவலப் பண்ணுறது அல்லது திருச்சியை டெவலப் பண்ணுறதுன்னா அதுக்குரிய தரவுகளை நம்ம தானே தர முடியும். அதை நம்ம தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து பேசல என்ன தப்பு? ரெண்டாவது, முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு, தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகள் அவங்க கேட்குற தகவலை தராங்க, உடனடியாக அங்கே உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன, நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெறுகிறது. இது ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு முதற்படியாக நம்ம எடுக்கலாம். இல்ல அதுல எந்த நடந்திருக்கு, இதை முடிச்சிடுவோம். நான் சொல்றேன், இது எந்த ஈகோ பிரச்சனையும் இல்ல. முதலமைச்சர் பெரிய சின்னவர் ஆயிர போறது இல்ல அங்க உட்கார்ந்ததுனால ஒரு மத்திய அமைச்சர் கூடிய தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு. நம்முடைய திட்டங்கள் இன்றைக்கு வேகமாக செயல்படுவதற்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், போராட்டங்கள் நிறைய நடந்தது, சட்டம் ஒழுங்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது என்ற பொருளில் அவர் பேசினார். எல்லா போராட்டமும் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை. எல்லா போராட்டத்திற்கும் காரணம் மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், திட்டங்கள் அல்லது முயற்சிகள். இதை ஒட்டி ஏற்பட்ட அதிருப்தி, அந்த போராட்டத்தை நான் இன்னும் சொல்றேன், இன்றைக்கு இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை சரியாக பின்பற்றுகின்ற காரணத்தால், கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு போராடுகின்றவர்களை சுதந்திரமாக அனுமதிக்கிறது. நான் முடிச்சிடுறேங்க. மதுக்கடைகளை உள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஒண்ணா சொல்றேங்க. நீங்க மீத்தேன் எரிவாயுவா இருந்தாலும், நெடுவாசலா இருந்தாலும், ஜல்லிக்கட்டா இருந்தாலும் எல்லாமே நான் பொதுவாக சொல்றேன். அதனால இந்த போராடுகின்ற உரிமை கடந்த திமுக ஆட்சியில் இல்ல. அன்னைக்கு இலங்கை பிரச்சனையிலிருந்து, ஈழ பிரச்சனையிலிருந்து போராடுகின்றவர்கள் எல்லாம் எல்லாரையும் போராட்டத்துக்கு தடை பண்ணாங்க. ஒரு மாதமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது போராட்டங்கள். இன்னொரு பகுதி, நீங்க மதுக்கடை போராட்டம்ன்றது மது ஒழிப்பு போராட்டம் இல்லை. இந்த மது பிரச்சனையால் வருகின்ற வருமானம் மாநில அரசாங்கத்திற்கு கிடைத்து இந்த மாநில அரசாங்கம் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறது, பொருளாதார சிக்கலில் இருந்து தப்பித்துக் கொள்கிறது. இதை தடுப்பதற்கான போராட்டம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஒளிவு மறைவா எதையும் செய்யல. நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், படிப்படியான மதுவிலக்கு ஒரே நாள்ல நிறுத்துவோம்னு சொல்லல. நாங்க மக்களிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க, நாங்க வெற்றி பெற்றோம். நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு உடனடியாக இல்ல நான் சொல்றேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 500 கடையை மூடினாங்க. அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான 500 மூடி 1000 கடையை மூடி இருக்கோம். அடுத்து நாங்கள் படிப்படியாக அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது. நெடுஞ்சாலைகளில் இருக்கின்ற கடைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அன்று இரவே எல்லா கடையும் மூடணும். ஆனால் இதை வைத்துக் கொண்டு நான் முடிச்சிடுறேங்க. நான் முடிச்சிடுறேன். எதை கேட்கறீங்களோ அதை சொல்ல வரேன். இப்போ இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு ஊர்லயும் இன்னைக்கு அந்த கடையால் பாதிக்கப்பட்டவர்களை விட அந்த கடை அங்க வரக்கூடாது, இதனால பொருளாதார நெருக்கடியில் இந்த அரசாங்கம் வரணுன்றதுக்காக அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டு பின்னணியில் இருந்து கொண்டு எல்லா கட்சியும் எல்லார் மேலும் சந்தேகம் இருக்கு. அதாவது மதுவிலக்குக்காக உணர்வோடு போராடுகின்றவர், கொள்கை ரீதியாக போராடுகின்றவர்கள் பத்தி அவங்களுக்கு அது நோக்கம். ஆனால் இல்ல பொத்தாமதோ நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைப்பீங்க? தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமா இல்ல தேசிய கட்சியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை இந்த நேரத்தில் பலகீனப்படுத்த வேண்டும், இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நொடி நிறுத்திக்கங்க. தாசில்தார் கால விழுகிறாங்க மக்கள், கலெக்டர் கையை பிடிச்சு மன்றாடுறாங்க, நாங்க இயற்கை உபாதையை கழிக்க போற இடத்துல மதுக்கடையில வைக்காதீங்க, நாங்க எப்படி இயற்கை உபாதையை கழிக்கிறதுன்னு பெண்கள் கேள்வி கேட்கறாங்க.
நீங்க இதை விட என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பொதுமக்கள் முடிய பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு காவல்துறை வாகனத்துல ஏற்றப்படுறாங்க. பொதுமக்கள் தூண்டி விடப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பொது சட்டத்துல கையில் எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? கடைக்குள்ள நுழைஞ்சு நீங்க 1000 இருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னதுக்கும் நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மீறினா அரசாங்கத்தின் மேல நடவடிக்கை எடுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த உள்ள போய் பாட்டில் எடுத்துட்டு வந்து போடுறது சராசரி ஒரு குடிமகன் செய்வானா? இன்னைக்கு சமூக விரோதிகள் தான் அதை செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பதற்கு தயாராக இருப்பவர்கள் அவர்கள் தூண்டுதலின் பேரில் ஒரு கூட்டம் அதை செஞ்சுட்டு இருக்கு. அதற்கு அரசியல் பின்னணி நான் முடிச்சிடறேங்க. பொதுமக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு டாஸ்மாக் எதிர்க்கிறாங்க, மதுக்கடை நீதிமன்றங்கள் பல விஷயங்களில் அவர்களுடைய பார்வை முழுமையாக இருப்பதில்லை. கட்சிகள் தப்பு, பொதுமக்கள் தப்பு, எல்லாரும் தப்பு. நீதிமன்றம் தமிழ்நாட்டில் சாராய கடையே இருக்கக்கூடாது, மதுக்கடை ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது தீர்ப்பு கொடுத்தா நாங்க ஏன் அதை செய்ய போறோம்? நீதிமன்றம் ஏன் அதை கூட அனுமதிக்குது? நீதிமன்றம் உத்தரவு போட்டோம், கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்ற ஒதுங்கி போற நீதிமன்றம் எப்படி அந்த இடத்துல அவங்க சொல்ற உத்தரவுக்கு மீறல் இருந்தால் அதை நடவடிக்கை எடுக்கட்டும். நான் கேட்கிறேன், நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மரியாதை கூட வழக்கறிஞர் கண்ணதாசன் இருக்காரு, நிர்வாகம் தெரிஞ்சவர், சட்டம் தெரிஞ்சவர், பதில் சொல்லட்டும். இன்னைக்கு கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த கடையை அப்புறப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருந்துட்டு இருக்க கடையை கிராம சபையில தீர்மானம் போட்ட எப்படி நிறைவேற்ற முடியும்? இருங்க, நான் முடிச்சிடறேன். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, கணவர் அவர் குடிக்கிறத தடுக்க முடியாது, ஆனா அரசாங்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து போட்டு உடைக்க முடியுமா? இது என்ன? நான் என்ன திருத்திக்க முடியாது, ஆனா பொது சொத்துன்னா எடுத்து போட்டு எது வேணா செய்யலாமா? என்ன பேசுறீங்க? இன்றைக்கு நீதிமன்றம் கிராம சபைக்கு அந்த அனுமதியே கிடையாது, உரிமையே கிடையாது. கிராம ஊராட்சி மன்றத்துக்கு தான் உரிமை. ஆனா கிராம சபை ஆலோசனை சபையினுடைய தீர்மானத்தை இன்னைக்கு நிறைவேற்றணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஆவடிக்குமார் குற்றச்சாட்டுக்கு நான் வரேன், கட்சிகள் தான் தூண்டி வராங்கன்னு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசப்படும். நாராயண், தமிழக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் மாதிரி சாதனை பட்டியலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அது சம்பந்தமா பேசணும். ஆவடிக்குமார் மத்திய அரசுக்கு எதிராக தான் தமிழகத்துல போராட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அதை டைவர்ட் பண்றதுக்காக அமைச்சர்கள் சாதனை பட்டியல் கொடுக்கணும் கார்த்திகேயன். அப்படியே இவர் சொல்வது போலவே மத்திய அரசுக்கு எதிராக நடக்குதாவே ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அப்போ இது நாள் வரையிலும் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் மத்திய அரசு அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி எல்லாமே சரியாக தான் இருந்துன்னு ஆவடிக்குமார் ஒத்துக்கிறாரு. அவரே சொன்னார் பாருங்க, சட்டம் ஒழுங்கு இவங்க யார் கையில் எடுத்துக்கிறது கேட்டார். ஆனால் நான் அதை தான் சொன்னேன், அது சட்டம் ஒழுங்குன்றது வெறும் கொள்ளையை தடுப்பது மட்டும் அல்ல, மக்கள் சட்டத்தை கையில எடுத்துக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு நிர்வாகம் மோசமாக இருக்கிறது. அதை அவர் ஏத்துக்கலையே, மக்கள் தூண்டி விடுறாங்கன்னு தானே சொல்றேன் சார். அது போன்ற கட்சிகள் அப்ப தூண்டி சேர்ந்துதான் பரவாயில்ல சொல்லட்டும், நாங்களே தூண்டி விடுறோம்னு வச்சுங்க. தூண்டி விட்டால் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் உங்கள் நிர்வாகம் இருக்கிறது தான் நம்ம குற்றச்சாட்டு. தவிர எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே என்னன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளரான மணி போன்றவர்கள்லாம் இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் இந்த தலைமை செயலத்துக்கு போனது அது ஒரு பெரிய ஏதோ மாநில உரிமை பறிக்கப்பட்டது. ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுப்பதை நியாயமாக நடுநிலையாளராக இருப்பவர்கள் வரவேற்க வேண்டும். தவிர ஏதோ 1-2 மாநிலம் இல்லை. நீங்க சொன்னது போல அக்டோபர் 7ஆம் தேதி கோவா, அக்டோபர் 18 கேரளா, ஏப்ரல் 18 நார்த் ஈஸ்ட், 8 ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்ட், அதே போல ஏப்ரல் 28 ஹரியானா, மே 2 கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட், அதே போல மே 5 உத்தரப்பிரதேசம், மே 16 ஜார்க்கண்ட், தமிழ்நாடு, இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் வெங்கையா நாயுடு 2 நாள் முன்பாகவே அவருடைய துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பிவிட்டு ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்ல எதனா ப்ராப்ளம் இருக்குதா, அந்த ப்ராப்ளம்ல எப்படி சால்வ் பண்றது, இவ்வளவு தெளிவா இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, அதனுடைய விளைவாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும்
நான் என்ன சொல்ல வரேன், அதை பாயிண்ட் வரவேற்க என்னன்னா, நீங்க அதை உள்வாங்கினீங்கன்னு தெரியல. அவர் சொல்றது துறை சார்ந்த விவாதங்களை வந்து நீங்க தலைமைச் செயலகத்துக்கு வெளியில தான் வச்சுக்கணும். தலைமைச் செயலகம் வருகிற போது அங்க வந்து புரோட்டோகால் படி முதலமைச்சர் தான் முடிவு செய்ய ஒரு மத்திய அமைச்சர் மாநில தலைமை செயலகத்துக்கு வரக்கூடாதா? அதை முடிவு செய்ய வேண்டியது யாரு? அவருடைய ஒப்பீனியன் வேணா அப்படி இருக்கலாம். அப்போ இவர் காங்கிரஸ் கட்சி வந்து சித்தராமையா அந்த மாதிரி சொன்னாரா, இல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் முதல்வர் அந்த மாதிரி சொன்னாரா, அதே மாதிரி திருப்புராவுடைய முதல்வர் கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா? இது வந்து வெறும் பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் இல்ல, பல அரசாங்கங்கள் பல மாநிலங்கள் இருக்குது. அவர்கள் வரவேற்கிறார்கள். நேரடியாக மத்திய அமைச்சர் வந்து அந்த துறை சார்ந்த பல திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது குறித்து உடனடியாக தென் அண்ட் தேர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அங்கங்கே அமர்ந்து கொண்டு பிரச்சனைகளை ஆய்வு செய்து உடனடியாக அதை தீர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்வதில் இந்த அரசாங்கம் காட்டுகிற முனைப்பு உண்மையிலேயே நியாயமாக நடுநிலையாக இருப்பவர் வரவேற்க வேண்டும். திமுக தரப்புல இருந்தும் ஸ்டாலின் தரப்புல இருந்தும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மாநில சுயாட்சியெல்லாம் நம்ம பேசுறோம், இப்ப மத்திய அரசுடைய அழுத்தம்லாம் இந்த விவகாரத்துல இருக்குன்னு நீங்க கருத்து சொல்லிட்டீங்கன்னா நம்ம அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்க ஈஸியா இருக்கும். அதாவது மரியாதைக்குரிய மணி அவர்கள் முதல் தகவல் பேசும்போது சொன்னாங்க, ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி தனது கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் சரி, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் செயல்திறன் என்ற முறையிலும் எங்களுடைய செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர் ஆவடி குமார் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பல்வேறு கட்சிகள் தூண்டி விடுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. போராட்டங்களை இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது அவங்களுக்கு ஒண்ணு. அவங்க இது வரைக்கும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க யார் யார் தூண்டி விடுறாங்க. அவர் எல்லா கட்சியிலையும் சொல்றாரு. அதான் சொல்றேன், அது நான் ஒன்றும் தவறா சொல்ல அவர் சொல்றத. அந்த அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம்ல, இந்த கட்சிகள் தான் தூண்டி விடுதுன்னு அவங்க தாராளமாக அரசுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அதே மாதிரி நண்பர் நாராயணன் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி வெங்கைய நாயுடு இங்கே வந்து பேசுறது எல்லாம் தவறுன்றத. மாநில நலனுக்காக வந்து பேசினா தவறு கிடையாது. நீங்க என்ன கேட்கணும்னா, புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. யார் நலனுக்காக வந்து நீங்க சந்தேகம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அங்க வெங்கைய நாயுடு பேசுறது பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நலன்ட்டு. புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. இங்க மாநிலத்தில் மாநில முதல்வர் தான் பெரியவர், அதற்கு அடுத்த மாநில மத்திய அமைச்சர்கள். டெல்லிக்கு வந்து அங்க போனா அங்க மத்திய அமைச்சர் பெரியவர், அடுத்த நிலையில் இருக்கிறவர். நான் கேட்கிறேன், இதே வெங்கைய நாயுடு இங்க வந்து ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, இதே மாநில முதல்வர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு எங்க மாநிலத்துக்கு என்னென்ன நிதி எல்லாம் கேட்டோம், ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த முடியுமா? ஆய்வு கூட்டம் இவருடைய நாடாளுமன்ற செயலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மத்திய அமைச்சரை வரவழைச்சு ஒரு முதலமைச்சர் ஆய்வு கூட்டம் நடத்த முடியுமா? இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி ஆய்வு கூட்டம் வந்து நுழைஞ்சிருப்பீங்களா? முதல்ல இல்ல, அதான் சொல்றேன். இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். நீங்க மனப்பான்மையோட இந்த ஆட்சி, இதுக்கு என்ன காரணம்? திமுக மேல என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு பக்கத்துல மாநில சுயாட்சி எல்லாம் ரொம்ப வலுவா பேசுறீங்க, ஆனா இன்னொரு பக்கத்துல வந்து ஆட்சியை கலைக்கணும்னு பேசுறீங்க. சொல்லவே இல்லையா ஆட்சி நீடிக்க கூடாதுங்கிறது சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வேலூர்ல அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட செங்குட்டு எம்பின்றதான் பேசியிருக்காரு. ஜனாதிபதி ஆட்சி வந்தால் ஆட்சி கலந்தால் நல்லது. நாங்க திராவிட முன்னேற்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தல. இவங்களுடைய செயல்பாடுகளால் தானாக ஒரு அறிந்து நாங்கள் சொல்றோமே தவிர, நாங்கள் ஜனாதிபதி கொண்டு வரணும் ஆட்சி கலந்து திராவிட முன்னேற்றம் ஒருபோதும் சொன்னதில்லை. 356 பயன்படுத்தினா திராவிடம் பேசுறது இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டுல வறட்சின்னு ஒரு வந்தது, அதை பத்தி இந்த ஆட்சிக்கு நினைவு இருக்குதா என்னன்னு தெரியல. நான் குழுக்கள் அமைக்கப்பட்டன, 4000 கோடி தேவைன்னு மதிப்பிட்டாங்க. அந்த நிலை என்ன இருக்கா? மத்திய அரசு என்ன அன்னைக்கு பார்த்தாங்க? இல்ல இங்க வந்து வெங்கைய நாயுடு தான் அந்த வறட்சி பத்தி ஏதாவது ஆய்வு செஞ்சாரா? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன கோரிக்கைகள் நீங்க வச்சிருக்கீங்க? இந்த மாநில சேவை கேட்டாரா? என்ன ஆய்வுனா, நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைனா கோஆப்ஷன் செப்பரேஷன் சொல்லிட்டு போனார் தவிர இதுதான் நடந்தது. அப்ப யாருக்கான மிரட்டலாக தான் எடுத்துக்கிறோம் நாங்க. மற்றபடி இந்த மாநிலத்துக்கான கோரிக்கைகள் அவர் செய்து கொடுத்திருப்பாரையானால், எவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இதற்காக எந்த ஆய்வும் செய்யாமல் தலைமைச் செயலகத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு மாநில அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுறான்னு சொன்னா, இது அப்பட்டமான ஒரு அத்துமீறல் மட்டுமல்ல, இந்த மாநில அரசை மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சமிக்கையாக தான் இதை எடுத்துக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த அரசு ஒரு செயலற்ற அரசாக போய்விட்டது காரணமாக தான் மத்திய அரசு அவ்வாறு செயல்படுகிறது. இதுல என்ன தவறு இருக்குங்கிறதா அவங்களுடைய கேள்வியா? இல்ல நாராயணன் ஒரு பட்டியலை வாசித்தார். ஒரு வாதத்துக்கு அந்த பட்டியலோட நம்பகத்தன்மையை நான் ஏற்றுக்கொண்டாலும் அது எக்ஸெப்ஷன், ரூல் கிடையாது. டி.கே. நாயர்னு பிரின்சிபல் செக்ரட்டரியா டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது சென்னைக்கு எனக்கு தெரிந்த 3-4 முறை வந்த பொழுது ஆலோசனை கூட்டங்கள் எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில் நடக்கும். அவர் நினச்ச செக்ரட்டரியேட்டில் உட்காந்து பேசலாம். எல்லா மாநிலங்களிலும் அதுதான் நிலைமை. நாராயணன் கொடுத்த லிஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன், ரூல் கிடையாது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான சூழல் நிலவுகிறது. ஒரு ஜெயலலிதா போன்ற ஒரு மாபெரும் தலைவர், செல்வாக்கு மிக்க தலைவர் போன பிறகு
எந்த விதமான அரசியல் செல்வாக்கும் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். அதை தன்னுடைய பலவீனங்களை அவரே வெளிப்படுத்திக் கொள்கிறார். இந்த இடத்தில் ஒரு மத்திய அமைச்சர் செக்ரட்டேரியட்ல வந்து உட்காந்து பேசி அவர் ஆர்டர்ஸ் இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு நீங்க சொல்லாதீங்க. வைஸ் சான்சலர்ஸ் இன்டர்வியூ கவர்னர் பண்றாரு. யார் இந்த கவர்னர்? அப்ப இங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு? எனக்கு அதிமுகவை பிடிக்காது, ஃபைன். ஆனா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டுகள் அவர்கள் ஆள வேண்டும். இவங்க தங்களுடைய உரிமையையும் இழந்து விட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் இவர்கள் காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து எனக்கு புரியல, வெங்கைய நாயுடுவோட அந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஐசோலேட்டடா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல என்ன தவறுன்னு தோணும். மொத்தமா நீங்க பாருங்க. ஆவடிக்குமாரோடைய வாதம் என்னன்னா, அதிமுக அரசை பலவீனப்படுத்துவதற்காக கட்சிகள்லாம் தான் இந்த போராட்டங்கள்லாம் தூண்டி விடுறாங்க. இல்ல, அது குமார் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அப்படி இருக்குங்கிறதா அவருடைய வாதம். குமாருடைய வாதம் தவறு என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2015 என்று நினைக்கிறேன், வைகோ அவருடைய ஊரில் கலிங்கப்பட்டியில் ஒரு மதுபான கடை உடை தெரியப்பட்ட பொழுது இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் தமிழகம் முழுவதும் வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடந்தன. மது கடைகளை அடித்து ஒடுக்குங்கள், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கு வரும் என்று வைகோ பேசினார். அந்த போராட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது நடைபெறுவது என்பது தன்னெழுச்சியான போராட்டம், மதுவுக்கு எதிரான போராட்டம். கண்டிப்பாக பல ஊர்களில் நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். இன்று நடப்பது தமிழ்நாட்டில் பல ஊர்களிலும் பெண்களே வந்து முன்னணியில் நின்று கடையை அடிச்சு உடைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால அதை தாங்க முடியல, அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. 2011 இருந்து இந்த 17 வரைக்கும் நம்ம முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநில அரசு மதுவை விற்பது என்பது தவறு கிடையாது, ஆனால் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் நடந்த கேவலமான காரியம் என்னன்னா, அது 2011க்கு பிறகு மதுபான கடைகளை ஒரு ஊர்ல பஞ்சாயத்து கூடி இந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் மதுபான கடையும் பாரும் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். திருநெல்வேலியில அந்த ஊர் பஞ்சாயத்து எதிர்க்கிறது, அந்த கட்டிடத்தின் ஓனர் எதிர்க்கிறார். அதை மீறி கலெக்டரையும் போலீஸையும் வச்சு கடை நீங்க திறக்கிறீங்க. இன்னொரு வெட்கக்கேடு உங்களுக்கு தெரியுமா? உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு சில கடைகளை நெடுஞ்சாலைகளில் இருந்து மாற்றி 10 நாள்ல பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல போய் திறக்கிறது. இன்னைக்கு பல போராட்டங்கள் வந்து ஏன் நடக்குதுன்னா, உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு பிறகும் கடைகளை நாம்கி ஆவாஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு 10 அடித்தல் இன்னொரு இடத்துல திறக்கிறது. பெண்கள் இந்த அளவுக்கு வந்து தன்னெழுச்சியாக போராடியது 2015 கூட நடக்கவில்லை. மதுவிலக்குக்கு எதிரான போராட்டம் இது நீங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாமே. ஆனா அதை தாண்டி நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தான். அதுக்கு நீங்க மாநில அரசை குற்றம் சொல்லாதீங்கன்றாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும், மீனவர்கள் போராட்டமா இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் குமார் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த போராட்டங்களில் மதுவிலக்கை தவிர்த்த மற்ற போராட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து மத்திய சர்க்காருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மினிஸ்டர்ஸால வந்து எந்த அளவுக்கு இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு தெரியல. ஓபிஎஸ் கூப்பிட்டு 1 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. 1 மணி நேரம் பேச வேண்டிய அளவுக்கு ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்குது? அது தப்பு ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் பிரதமர் யாருடன் வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவார் என்று நாராயணன் சொல்வார், உண்மைதான். ஆனால் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அரசியலை பாருங்கள். ஓபிஎஸ் என்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கீங்க, மாநில காவல்துறையை நம்பாமல் அவரை அழைத்து 1 மணி நேரம் பேசுகிறீர்கள். அப்படி என்றால் ஒரு பார்வையாளனாக ஒரு பிரஜையாக எனக்கு என்ன தோன்றும், அதிமுகவில் என்று இருக்கக்கூடிய குழப்பங்களில் பாஜக அரசு குளிர் காய்கிறது. இவங்க இந்த கிரைசிஸை இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தான் நாம எடுத்துக்க முடியும். வேற எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் சொல்லுங்க நாராயணன்? ஒரு பார்வையாளனாக பிரஜையாக அவருக்கு என்ன வேணாலும் தோணலாம். ஒரு பார்வையாளனாக ஒரு கட்சிக்காரனாக எனக்கும் வந்து மணி பாஜகவின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுகிறாருன்னு எனக்கும் தோணலாம். தவிர நான் என்ன கேட்குறேன், ஜல்லிக்கட்டு, இந்த நீட்டு, நெடுவாசல், காவேரி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இந்த டாஸ்மாக் மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்தது மாதிரி. டாஸ்மாக்கையும் மத்த பிரச்சனையும் வேற வேற நான் சொல்றேன் ஆவடிக்குமார் வந்து நான் சொல்றேன், நான் டாஸ்மாக் சேர்த்து தான் சொல்றேன். இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்து இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா நடந்த அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அதான் சொல்ல வரேன். இந்த எல்லா பிரச்சனைகளுமே நீண்ட நெடுங்காலமாக இது பிரச்சனைகள் என்று கூட நான் சொல்ல, நீட்டாகட்டும் நாங்கள் வரவேற்கிறோம். நெடுவாசல் கூட திமுக கையெழுத்து போட்ட விஷயம், ஆராசா தான் கையெழுத்து போட்டாரு. அப்போ நீட் எக்ஸாம் இது வந்து அழகிரி மத்திய அமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த பில்லு இல்ல நாராயணன். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம அதிமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, அதிமுக பலவீனமா இருக்கு, அவங்களால எதிர்கொள்ள முடியல மத்திய அரசுனா, இன்னொரு புறத்துல மத்திய அரசு தான் அந்த அரசை பலவீனப்படுத்துது, மாநில அரசை பலவீனப்படுத்துது, பல்வேறு விசாரணை அமைப்புகள் மூலமாக அச்சுறுத்துறாங்க,
ரெய்டு ரொம்ப செலக்டிவா இருக்கு, நடவடிக்கைகள் பேச்சு எல்லாமே அப்படி செலக்டிவா இருக்குங்கறதான விமர்சனம். இதுக்கு நான் பதில் சொல்றேன், நான் இதை முடிச்சிடுறேன். அப்போ இந்த ஜல்லிக்கட்டு கூட பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே நின்று போச்சு, ஜல்லிக்கட்டு நடக்கல. நான் கேட்பது அன்னைக்கெல்லாம் ஏன் மக்கள் போராடவில்லை? அங்கதான் ஆவடிக்குமார் சொல்வது சரியாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டு அதிமுக அரசாங்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்வது போல, நீங்கள் மற்றவர்கள் சொல்வது போல பாஜக மத்திய அரசு செய்யவில்லை. மற்ற கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை மாநில உணர்வு என்கின்ற அந்த தூண்டுதலை செய்து இந்த மாதிரியா நடக்குது. அதைத்தான் நான் சொல்றேன். பாஜக நீங்களாக நாங்க போய் சொல்லுவோம், எங்களுக்கு எதிராக நீங்க ஒரே நிமிஷம் பாஜக தூண்டி விடல. நான் என்ன சொல்ல வரேன், உங்க வாதங்க, உங்க வாதம் இல்ல. நீங்க கேட்டதுக்கு அதே முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட அந்த சோதனை அது வர பிஜேபி நீங்களாக தான் அந்த போராட்டங்களை மற்ற கட்சிகள் தூண்டி விடுறாங்க. அதுல பிஜேபிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பாதிப்பை அறுவடை செய்வதற்கு எல்லா கட்சிகளும் முயற்சிக்கின்றன, அதில் பிஜேபியும் இருக்கு. அதனால இது நான் சொல்றேன், அதுல அவங்களுக்கு என்ன சக்தியோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்துறாங்க. அது எதிர்கட்சிகள் போராட்ட காலத்தில் இந்த கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. நான் இன்னொரு வகையில் நான் இதை பார்க்க சொல்றேன், இன்றைக்கு இந்த போராட்டங்கள் எல்லாமே தன்னெழுச்சியாக நடைபெறுகின்ற போராட்டம். அதுல ஒரே ஒரு சந்தேகத்துக்கு நீங்க தெளிவு சொல்லிடுங்க. உங்ககிட்ட பலவீனமா நீங்க பலவீனமா இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் பயன்படுத்துறாங்களா, இல்ல நீங்க சரியா தான் இருக்கிறீங்களா? இல்ல, நாங்க பலகீனமா இல்ல, நாங்க பலகீனமா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன உங்களை சொல்ல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நாங்கள் பலகீனமாக இருந்தால் என்றைக்கோ ஆட்சியை இழந்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியை அசைக்க முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித எதிர்ப்புகளையும் எதிர்கொள்கின்ற வலிமையோடு இருக்கிறோம், ஒற்றுமையோடு இருக்கிறோம். அதனால இந்த எல்லா வகையான நெருக்குதல்களையும் மீறி இந்த அரசாங்கம் நிக்குது, அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு எந்தவித ஆதரவும் இல்லாமல் எல்லா சக்திகளும் எங்களை வீழ்த்த துடித்த நேரத்தில் அதை எல்லாம் மீண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் சொந்த பலமா இருக்கீங்களா, அப்புறம் உங்களையும் வீழ்த்தணும் எப்படி துடிக்க முடியும்? அரசியல் கஷ்டம் வருது, பிரச்சனை இருக்குங்கிறதான வாதமே. பிரச்சனை இல்லைங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்களோ அன்னைக்கே செயல்படாத அரசு இந்த அரசு வீழ்த்த போறோம்னு சொன்னவங்க தான். இன்னைக்கு யாருமே எங்களை நிலை கொள்றதுக்கு எந்தவித உதவியும் செய்யல. அது அரசியல். இந்த வழக்குகள், ரெய்டு இது எல்லாமே எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நடந்துச்சா? எந்த விதமான புகாரும் இல்லையா? குற்றச்சாட்டுல உண்மை இல்லையா? எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் குற்றச்சாட்டு தான், அது உண்மை இல்ல. சசிகலா நான் சொல்றேங்க, நீங்க எல்லாமே குற்றச்சாட்டுகள். நீங்க தண்டனைக்குரியது, தண்டனை தந்தா நாங்க அதை ஏத்துக்கிறதா செய்யறோம். ஆனால் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைத்துக் கொண்டு தண்டனை தராதீங்கன்ற. நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை தந்தீங்கன்னா எங்க நடந்திருக்கிற மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ரைடு பண்றீங்க, உடனே அது ஒரு குற்றச்சாட்டா மாறுது. அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்றீங்க. இந்த அரசாங்கத்துல வேற எதுவுமே நடக்கல, இதான் நடக்குதுன்னு சொல்றீங்க. யார் விமர்சனம் பண்றாங்க? எல்லாரையும் சொல்றீங்க. அது யார் செய்யறாங்களோ இல்ல பொத்தாம் பொதுவா எல்லாரும் ஒண்ணுமே புரியாது. பிஜேபி அதை செய்யுது, தெளிவா சொல்லுங்க. பிஜேபி தான் இதுக்கெல்லாம் தெளிவா சொல்லணும். எல்லாரும் பிஜேபி அதை செய்ய, நானும் வருவேன். எல்லாரும் இருக்கு பிஜேபி, நீங்களும் தான் சொல்றீங்க. பிஜேபி அதை செய்யுதுன்றத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிஜேபி செய்யறத பிஜேபி செய்யுதுன்னு வச்சுக்கிறோம். பிஜேபி செஞ்சா அதை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் அதை நீங்க முன்னெடுத்து இல்லங்க, எங்களுக்கு தயக்கம் இல்ல, எங்களுக்கு சந்தேகம். எங்களுக்கு சந்தேகம். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். செய்யுதா செய்யலையா? பிஜேபி எல்லாமே செய்யுதுன்னு ஒத்துக்கிறீங்க? நீங்க மத்திய அரசாங்கம்
இன்றைக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் இங்க வந்ததை நீங்க உடனே நாங்க சரண்டர் ஆயிட்டோன்றீங்க. ரெய்டு பண்ண உடனே பிஜேபி வந்து அதிமுக அடிக்குதுன்றீங்க. ஆக நீங்க தான் குழப்பத்தில் இருக்கீங்க. நாங்க வந்து தெளிவா தான் இருக்கோம். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஒண்ணுமே புரியல. நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். எனக்கு எதுவுமே புரியல. நான் இன்னொன்னு சொல்றேன். எனக்கு எதுவுமே புரியல. பாக்குறவங்க முடிவு செஞ்சுக்கட்டும். இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப எளிமையான விஷயம். எனக்கு எதுவுமே புரியல. நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நான் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில அவர் பிஜேபி விமர்சிக்கிறார் நாராயணன் சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அது பிஜேபி ஒரு பார்ட்டி ஐடியாலஜிகளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அதுல இருக்க தனி மனிதர்களோட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீட் எக்ஸாம் வேண்டான்னு தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி பிரசிடென்ட் ஹவுஸுக்கு போகாம இருக்குது. பிடிஐ ரிப்போர்ட் வருது பிரசிடென்ட் செக்ரட்டேரியட்ல இருந்து. அவங்க எப்பவுமே ஏஜென்சிஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த மசோதா கையெழுத்து போடுவதற்காக குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கே வரவில்லை என்று குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமானதாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் ஹோம் மினிஸ்ட்ரியில 2 நாள் அந்த ஃபைல் தூங்கி திருமணி இதெல்லாம் காரணம்னு நம்ம நினைச்சா அந்த குற்றச்சாட்டை ஆவடிக்குமார் இது வரைக்கும் ஓன் பண்ணவே இல்லை. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இந்த ஃபைல் போன பிறகு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழகத்தின் குரலாக ஹோம் மினிஸ்டரோட வேலை போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட்மேன் தான். அவரு பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு அவர் அனுப்பி இருக்கணும். அவர் ஏன் அனுப்பவில்லை? இல்ல this is not, இது வந்து அவசியம் இல்லன்னு தான் இல்ல. சுருக்கமா உங்களோட பதில். ஒரு மசோதா, அதாவது ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி விட்டதாலேயே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அவசியம். இது இந்தியா, இது மத்திய அரசு மாநில அரசு கூட்டாட்சி தான். ஏன் ஜல்லிக்கட்டு செஞ்சா அதுல நியாயம் இருந்து ஏத்துக்கிட்டாங்க. நியாயம் இல்ல, கண்டிப்பா இல்ல. அதான் எங்க பாலிசி. மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். நீட்டுக்காக நிறைவேற்றப்பட்டதுல நியாயம் இல்லைங்கிறதுனால தமிழக மக்களுடைய அவங்க என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இவங்க ஏதாவது சொல்லிட்டா உடனே அவங்க கொண்டாந்தாங்க, நாங்க தவறுன்னு சொல்றோம். நீங்க நாங்க தவறுன்னு சொல்றீங்க, அப்ப நாங்க சரியா செஞ்சு கொடுக்குறீங்களா? தவறான ஜல்லிக்கட்டு வந்து பிஜேபி ஆட்சி 2011 வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு தான் இருந்துச்சு. பிஜேபி ஜட்ஜ்மெண்ட் வந்தது முதல்ல வந்துருச்சு. ஆனா திமுக அந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்துறது சட்டம் கொண்டு வந்தோமா இல்லையா? அந்த சட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு செய்தி, இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு செயலற்ற மக்களுக்கு வேதனை தரக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. இன்னும் 4 ஆண்டு நீடிக்குமா என்பது இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அந்த ஆட்சி நாள் நீடிக்குது. எங்களை விட அவர்கள் கட்சியில ஆளுங்கட்சின்னு தான் அதிகம். அதை விட மத்திய அரசு எப்ப நினைக்குதோ அப்போ இந்த ஆட்சி என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நம்ம கடந்துட்டோம். அதாவது நிச்சயமா 4 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் நீடிக்கும், அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். அதுக்கு பிறகு தேர்தலில் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பேச சொல்ல மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் சொல்ல சொன்னாரு, வைஸ் சான்சலர் நியமனத்துக்கு கவர்னர் கிட்ட, கவர்னர் தான் அதை நியமனம். கவர்னருடைய அந்த குழு தேர்வு குழு நியமிக்கப்பட்டு அந்த தேர்வு குழு பரிந்துரைகள் கவர்னரிடத்துல தரப்படும். அவருக்கு சந்தேகம் இருந்தா அவங்களுக்கு நேர்காணல் கவர்னர் பண்ண மாட்டாரு. நேர்காணல் கவர்னர் அவர் வந்து அவருக்கு சந்தேகம் விசாரணை பண்ண வரலாறுகள் பேச முடியும். அதனால அவர் ஒரு எல்லாமே சரி, எல்லாமே சரி திராவிடகுமார், நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாமே சரி. நீங்க உங்களுக்கு சந்தோஷம்னா தலைமைச் செயலகத்துல பேசட்டும், ஆளுநர் நேர்காணல் நடத்தட்டும், எல்லாமே நீங்க சந்தோஷமா அவருடைய நிர்வாகத்தில் துணைவேந்தர் நியமிக்கிறது அவர்தான் அதிகாரம் இருக்கு. அடுத்த அமர்வுல பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு